வணக்கம். நான் சேம் சதீஷ்குமார் பத்துமலை பேசுகிறேன். இந்த கேஎஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இவெண்ட் இது நான் அதோட உரிமையாளர். இதை நாங்கள் 2022 கோவிட் காலத்தில் ஆரம்பித்து படிப்படியாக சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸுக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பதிவு பண்ணி ஒரு குழுவில் பார்த்தீங்கன்னா மிஸ் இசானி இருக்காங்க, மிஸ்டர் ரமேஷ் இருக்கார், அப்புறம் மிஸ் டேமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது ஆப்ரேஷன் வைஸ் நான் ஹெட்டாக இருக்கேன், மார்க்கெட்டிங் வைஸ் மிஸ்டர் ரமேஷ் ஹெட்டாக இருக்கார். ஸோ என்னோட அசிஸ்டராக மிஸ் இசானி இருக்காங்க. இதை நாங்கள் படிப்படியாக ஆரம்பித்து இந்த டோர்னமெண்ட் செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு இந்த சூப்பர் கப் 2022வது வருஷம் நம்ம செய்கிறோம். போன வருஷம் செய்கிறப்ப எங்களுக்கு அமோக ஆதரவு கிடச்சிச்சு. ஏறக்குறைய 20 டீம், இந்த 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ற காரணம் என்னன்னா, நாங்க முதல்ல இன்டர் காம்படிஷன் ஒரு டோர்னமெண்ட் செஞ்சோம். இது முழுக்க முழுக்க இந்தியர்களுக்குன்னு செஞ்ச ஒரு டோர்னமெண்ட். ஸோ இதுல அப்பயே ஒரு 20 பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நாங்க அந்த டோர்னமெண்ட் அந்த இவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதை பார்த்து இந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவிட்டு போன வருஷம் நாங்க இந்த சூப்பர் கப்பை செய்யறப்ப எங்களுக்கு அமோக ஆதரவு கிடைச்சிச்சு. எல்லா இனத்தினர்களும் எங்களுக்கும் செய்யுங்கன்னு சொல்றப்ப தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இது இந்த வருஷம் 2வது செய்கிறோம். இந்த 2வது வருஷத்தில் மொத்தம் 26 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் மொத்த பரிசு தொகை கேஷ் 38,000 வெள்ளி கொடுத்தோம். இந்த வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணி இந்த டீம் இவனுக்கு 55,000 வெள்ளியும், இந்த விளையாட்டோட இதை முன்னேற வைக்கணுக்காக தனியாக மேன்ஸ் ஓப்பன் சிங்கிள்னு ஒரு கேட்டகரி, விமென்ஸ் ஓப்பன் சிங்கிள் கேட்டகரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு தனியாக பரிசு தொகை. இந்த 2 இவெண்ட் இந்த குழுவில் சேராமல் அதுவும் தனியாக ஓடும். இதில் ஆண்கள் பிரிவில் அவங்க மொத்தம் 14 சுற்றுகள் ஆடுவாங்க. ஒவ்வொரு சுற்றுலையும் 2 பேரை நம்ம தேர்வு பண்ணிட்டு கடைசியாக காலிறுதி, அரையிறுதி, ஃபைனல் அந்த மாதிரி விளையாடுவாங்க. இதே மாதிரி பெண்களுக்கு மொத்தம் 8 சுற்று நடக்குது. ஒவ்வொரு சுற்றுலையும் 2 பேரை நம்ம தேர்வு பண்ணி ஜெயிச்ச 2 பேரை தேர்வு பண்ணி அவங்க அதே மாதிரி காலிறுதி, அரையிறுதி, இறுதி சுற்றுகள் ஆடுவாங்க. ஸோ அதில் நம்ம ஃபைனல் சாம்பியனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான பரிசு தொகை கொடுப்போம். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு, இந்த 2 இவெண்ட்க்கும், அதாவது டீம் இவெண்ட்டுக்கும் இந்த சிங்கிள்ஸ் ஓப்பன் சிங்கிள்ஸுக்கும் எங்களுக்கு இந்த வருஷம் அமோக ஆதரவு கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு இந்த டீம் இவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம 20 டீம் மொத்தம் 160 பிளேயர் தான் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாங்க. இந்த வருஷம் 26 டீம் 210 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் கம்பெனி கேஎஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இவெண்ட் நாங்கள் எடுத்து நடத்துறதுல எங்களுக்கு இந்தியர்களை அற்று மற்ற இனத்தவர்கள், சீனர்கள், மலாய்க்கர்கள் அமோக ஆதரவு கொடுத்து அந்த நம்பிக்கை எங்களால் செய்ய முடியும் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இது இதோட நிற்காது. கண்டிப்பாக இது வருஷம் ஒரு அடிஷனாக போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் இப்போ மலேசியாவில் ஒரு ரீக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சுக்கான் மலேசியாலேயோ, சுக்மாலேயோ, இல்லை சி கேம்லையோ, இல்லை ஏஷியா கேம்லையோ இதை பதிவு பெறாத ஒரு கேமாக இருக்குது. எங்களோட குறிக்கோள் இந்த கேமில் நல்ல விளையாட்டாளர்களை தேர்வு செஞ்சு இந்த அரசாங்கத்தை அதை இந்த ஸ்போர்ட்ஸை ரெக்கனைஸ் பண்ணி சுக்மாவில் இதை ரெக்கனைஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக சி கேம்ஸ் அண்ட் ஏஷியா கேம்ஸ் கொண்டு போகிறது தான் எங்களோட விஷன். அதனால தான் நாங்கள் இதை இந்த மாதிரி இவெண்ட் செஞ்சு இதில் நாங்கள் வருஷம் சிறந்த விளையாட்டாளர்கள் யார், பெண்கள் பிரிவிலையும் சரி, ஆண்கள் பிரிவிலும் நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு தனியாக பரிசு கொடுப்போம். வேறு ஸ்பான்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன வருஷத்தோட எங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த விளையாட்டு மூலயமா அவங்களுக்கு அது அவங்களோட பிரெயினையும் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வருது எங்களால் இந்த கேஎஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் ஒரு தரமான அரங்கத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு நிலைக்கு கொண்டு போகிறப்ப இந்த வருஷம் எங்களுக்கு போன வருஷம் மொத்தமே 3 ஸ்பான்சர்ஸ் தான் வந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களா நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு எங்ககிட்ட முன்மொழிஞ்சு எங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி இந்த வருஷம் செய்கிறாங்க. அவங்களமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அந்தந்த கிளப் ஓனர்ஸ் இன்னும் நிறைய பேர் வர முடியல. ஏன்னா இன்றைக்கி அடைமழைனால
அவங்க கொஞ்சம் பேர் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் இருக்குது. நம்ம தமிழர்கள் சொன்னாக்கா இந்த விளையாட்டுல நம்மளோட ஆட்கள் குறவுன்னு சொல்லலாம். இந்த விளையாட்டுல உங்களுக்கு எப்படி அது ஆர்வம் வந்து இப்போ இரண்டாவது இந்த கியூ ஸ்பாட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கியூ ஸ்பாட் அதாவது ஸ்னூக்கர், பில்லியர்ட், இந்த 8 பிளாக் பால், இதை வந்து நம்ம சமுதாய மத்தியில் வந்து இதுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மிகவும் இப்போ ஒரு காட்பந்தா இருக்கட்டும், ஒரு பேட்மிண்டன், ஒரு டென்னிஸ், ஸ்குவாஷ், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரீதியில் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கேம். அதே போல தான் இந்த 8 பிளாக் பாலும், இந்த கியூ ஸ்பாட்ஸ். இந்த கியூ ஸ்பாட்ஸ் வந்து பல நாட்டில் பல இன்டர்நேஷனல் லெவலில் அங்கீகாரம் பெற்ற ஒரு விளையாட்டு. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இது ஒரு தவறான எண்ணத்தை இருக்குது இதில். இது ஏன்னா இது விளையாடுற இடம் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டான இடம் இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க அப்படி இல்லை, இந்த விளையாட்டையும் அடுத்த லெவலுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த விளையாட்டை தனியாக நம்ம சூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய விளையாட்டர்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 160 பிளேயர், இவங்க எல்லாம் இந்த விளையாட்டில் வந்து பழக்கமானவங்க. ஆனால் இந்த வருஷம் ஏறக்குறைய 250 விளையாட்டர்கள் கூட 50 விளையாட்டர்கள் பிளஸ் இந்த பழைய விளையாட்டர்கள் எல்லாம் ரிட்டையர் ஆகி எல்லாமே புதுமுகங்க. ஆல்மோஸ்ட் இந்த 210 பிளேயர்ல 50% புதுமுகங்க. அவங்களா வந்து அவங்கள பதிவு பண்ணிட்டு நாங்களும் விளையாடுறோம்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். இப்போ இதுல வெற்றி பெறவங்களோ இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நீங்க எதுவும் வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கிற ஐடியா? இது இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் பால் 8 பிளாக் பால் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னுக்கு இதோட பேர் வந்து பிரிட்டிஷ் பூல். இந்த பிரிட்டிஷ் பூல்ல இருந்து இப்போ இது தனித்து 8 பிளாக் பால்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டை வந்து நாங்க எடுத்து நடத்தி இதுதான் முதல் வருடம் மலேசியனோட ஸ்னூக்கர் பால், மலேசியன் பில்லியர்ட் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன், MSBFன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எங்களுக்கு வந்து என்டோஸ் பண்ணல, பட் ஒரு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு. அதோட தலைவர் அதை பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் மலேசியாவில் இந்த வருஷம் இந்த ஏறக்குறைய ஒரு 30 வருஷமாக இந்த விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க கிளப் ரீதியில். ஆனால் இதுதான் முதல் வருஷம் MSBF வந்து முன் வந்து நின்று சரி நாங்கள் உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், என்டோஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக இது மூலமா வர விளையாட்டாளர்களை அடுத்த கட்டத்துக்கு அவர் மூலமா பேசி நாங்கள் கொண்டு போவோம். நன்றி.